ஒரு சின்ன இரும்பு பால் இருக்கு. அதோடைய வெயிட் வெறும் ஒரு 6 கிலோ தான் இருக்கும். பட் இந்த உலகத்தோட தலை சிறந்த சயின்டிஸ்ட் அதை பார்த்தாங்க அப்படின்னாவே உயிரை கையில பிடிச்சிட்டு நடுங்குவாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு அரக்கன் தூங்கிட்டு இருந்துச்சு. ஒரு சாதாரண ஸ்க்ரூ டிரைவர் லேசா ஸ்லிப்பான அந்த ஒரு நொடி மனித குல வரலாற்றிலேயே, ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இந்த உலகத்தை உலுக்கிய ரொம்பவே பயங்கரமான அந்த டீமன் கோர்க்குள்ள இருந்த விஷயம் வெளியே வந்துச்சு. அப்படி அந்த டீமன் கோர்க்குள்ள என்னதான் மர்மம் இருந்துச்சு? அமெரிக்காவில் இருக்கிற வாட்டர்பரி கனெக்டிகட், அங்கதான் பிறக்கிறாரு ஹாரி டாக்லியன். இவரு சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே பிரைட்டான ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ்ல அவருக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் ரொம்பவே அதிகம். எண்களோட விளையாடுறதுல அவருக்கு நிகர் அவரே தான். அவருடைய இந்த எக்ஸ்ட்ராடினரியான பிரில்லியன்ஸ் காரணமா வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஸ்டிடியூஷனான MIT-ல, அதாவது மாசச்சூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில அவருக்கு இடம் கிடைக்குது. ஆரம்பத்துல மேத்தமெட்டிக்ஸ் தான் தன்னுடைய லைஃப், அதை தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு MIT-குள்ள நுழைஞ்ச ஹாரிய பின்னாட்கள்ல வேற ஒரு சப்ஜெக்ட் டோட்டலா தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சது. அது சாதாரண சப்ஜெக்ட் கிடையாது, பிசிக்ஸ். ஸ்பெசிபிக்கலி சொல்லணும் அப்படின்னா நியூக்ளியர் பிசிக்ஸ், ஆட்டம், ரேடியேஷன், நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், இப்படி கண்ணுக்கு தெரியாத அணுக்களை பத்தின இந்த சப்ஜெக்ட்ஸ் மேல இருந்த அவருக்கு ஒரு மிகப்பெரிய அப்சஷன் உருவாக ஆரம்பிச்சது. அதனால கிராஜுவலி மேத்தமெட்டிக்ஸ் மேல இருந்து பிசிக்ஸ் சைடுக்கு தன்னுடைய டோட்டல் ஃபோக்கஸையும் ஷிஃப்ட் பண்றாரு. சரியா அதே டைம்ல ரொம்பவே டேலண்டடான யங் சயின்டிஸ்ட உலக அளவுல தேடிட்டு இருந்த ஒரு டாப் சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல ஹாரி டாக்லியனுக்கும் ஒரு ரிசர்ச்சரா வேலை கிடைக்குது. என்ன சப்ஜெக்ட், எதுக்காக இந்த ரிசர்ச் அப்படிங்கிற எந்த ஒரு டீடைல்ஸுமே வெளியே தெரியாத ஒரு ரகசியமான சூழ்நிலையில ஹாரியும் அந்த ப்ராஜெக்ட்ல ஜாயின் ஆகி தன்னுடைய ரிசர்ச் வேலையை ரொம்பவே தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாரு. அது சரியா ஆகஸ்ட் 21, 1945, இருள் சூழ்ந்த ஒரு இரவு நேரம், அமெரிக்காவுடைய லாஸ் அலமோஸ் லெபார்டரி. அந்த லேப்குள்ள ஹாரி அன்னைக்கு நைட்டு ஆல்மோஸ்ட் தனியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு துணையா கொஞ்சம் தூரத்துல ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் ரொம்பவே அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஹாரி ஒரு ஸ்மால் மெட்டல் ஸ்பியர், அதாவது ஒரு சின்ன இரும்பு பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மெட்டல் ஸ்பியரை வச்சு ரொம்பவே உன்னிப்பா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த நைட்டு நேரத்துல அந்த லேப் முழுக்கவே அங்க ஓடிட்டு இருந்த மெஷின்ஸ் உடைய சவுண்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருந்துச்சு. சோ ஒருவித பயங்கரமான அமைதி அந்த இடத்துல நிலவிட்டு இருந்துச்சு. பட் திடீர்னு அந்த லேப்ல இருந்த அலாரம்ஸ் எல்லாமே ஒரே நேரத்துல பயங்கரமான சத்தத்தோட அடிக்க ஆரம்பிச்சது. வார்னிங் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரெட் கலர்ல ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சது. அடுத்த சில நொடிகள்ல அந்த லேப் முழுக்கவே யாருமே எதிர்பார்க்காத வகையில ரொம்பவே ஒரு பிரகாசமான ப்ளூ கலர் ஃபிளாஷ் ஒளிர ஆரம்பிச்சது. அந்த ஒரு செகண்ட் அந்த லேபுக்குள்ள நடந்த அந்த ஒரு சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே உறைய வச்சது. அப்படி அன்னைக்கு அந்த நள்ளிரவு நேரத்துல அந்த லேபுக்குள்ள உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு? ரொம்பவே பிரகாசமா வந்த அந்த ப்ளூ கலர் லைட்டுக்கு அப்புறமா ஹாரிக்கு என்ன ஆச்சு? இந்த உலக வரலாற்றிலேயே யாருமே மறக்க முடியாத மோஸ்ட் ஷாக்கிங் ஆக்சிடென்ட்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க.
அந்த மிட் நைட் நேரத்துல அந்த லேபுக்குள்ள உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, அந்த சின்ன இரும்பு பாலை வச்சு அந்த சயின்டிஸ்ட் அப்படி என்ன சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த இரும்பு பால் உருவான வரலாற்றை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அது சரியா 1939 உலகம் முழுக்கவே இரண்டாம் உலக போர் வெடிக்க ஆரம்பிச்சது. ஒரு பக்கம் ஜெர்மனி, ஜப்பான், இத்தாலி ஆக்சிஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாடுகள் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தங்களுடைய கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்பவே வெறியோட நகர ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னொரு பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், சோவியத் யூனியன், அலைடு போர்சஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஆக்சிஸ் பவர்ஸ் அந்த நாடுகள் ஒட்டுமொத்த உலகத்தையுமே தங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு இவங்க எல்லாமே சேர்ந்து அவங்கள ரொம்பவே தீவிரமா எதிர்த்து போராடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல அமெரிக்கா டைரக்டா இந்த போர்ல இறங்கவே இல்லை. அமெரிக்கா என்ன நினைச்சது அப்படின்னா, இது யூரோப்ல நடக்கிற பிரச்சனை, இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, இது நமக்கு தேவையே இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க ரொம்பவே அமைதியா இருந்தாங்க. பட் டிசம்பர் 7, 1941 நடந்த ஒரு எதிர்பாராத சம்பவம் அமெரிக்காவுடைய மொத்த ஹிஸ்டரியே அப்படியே தலைகீழா மாத்திருச்சு. அதுதான் இந்த உலகத்தையே உலுக்கிய அந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக். ஆக்சுவலா அன்னைக்கு நாள் காலையில எந்த விதமான வார்னிங்குமே கொடுக்காம ஜப்பானுடைய ஏர்ஃபோர்ஸ் திடீர்னு அமெரிக்கா மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. வானத்திலிருந்து மழை மாதிரி பாம்ஸ் விழுக ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் மெஷின் கன்னுடைய ஃபயரிங், இன்னொரு பக்கம் மாசிவான எக்ஸ்ப்ளோஷன்ஸ். அடுத்த சில நிமிடங்கள்ல அந்த அமைதியான இடமே ஒரு போர்க்களமா மாற ஆரம்பிச்சது. அந்த ஒரே ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்ல 2403 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டாங்க. அது மட்டும் இல்ல 1178 பேருக்கு மேல படுகாயம் அடைஞ்சாங்க. ஆல்சோ அது மட்டும் இல்ல அமெரிக்காவுடைய பலம் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய போர் கப்பல்கள் சுக்கு நூறா நொறுக்கப்பட்டுச்சு. ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாமே எரிஞ்சு நொறுங்கி விழுக ஆரம்பிச்சது. இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக் அமெரிக்காவுக்கு வெறும் ஒரு மிலிட்டரி லாஸ் மட்டும் கிடையாது. நாங்க தான் உலக வல்லரசு அப்படின்னு காலரை தூக்கி விட்டுட்டு இருந்த அவங்களுடைய ஈகோவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியா அது மாறுது. அதனாலதான் அந்த அட்டாக் நடந்த அடுத்த நாளே, அதாவது டிசம்பர் 8, 1941 அமெரிக்கா அபிஷியலா வேர்ல்டு வார் 2ல கோவத்தோட ஜாயின் பண்றாங்க. ஆனா எஸ்டிஏ அமெரிக்காவுக்கு அப்பவே ஒரு விஷயம் ரொம்பவே கிளியரா புரிஞ்சுது. இந்த ட்ரெடிஷ்னலான வெப்பன்ஸ், அதாவது இந்த சாதாரணமான துப்பாக்கிகள், பீரங்கிகள், ஃபைட்டர் பிளேன்ஸ் இதையெல்லாம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலக போரை நம்ம சீக்கிரமா முடிக்க முடியாது. நம்மளுக்கு ஒரு கேம் சேஞ்சிங்கான ஒரு வெப்பன் வேணும். உலகமே பார்த்து பயப்படுற மாதிரி ஒரே ஒரு அட்டாக்ல என்டையர் சிட்டிஸை ஒட்டு மொத்தமா அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அல்டிமேட்டான வெப்பன் வேணும் அப்படின்னு அமெரிக்கா முடிவு பண்ணுது. அந்த வெறியில உருவானதா தி மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். ஆக்சுவலா இந்த பேரை பார்த்த உடனே இது அமெரிக்காவில் இருக்கிற மேன்ஹாட்டன்ல நடக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது அது கிடையாது. இது ஒரு டாப் சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம். யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம், கனடா இந்த 3 நாடுகளுமே ஒன்னா சேர்ந்து உலகத்துல இது வரைக்குமே யாருமே அட்டம் பண்ணாத ஒரு மிகப்பெரிய அழிவு ஆயுதத்தை உருவாக்குற ஒரு முயற்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்டையுமே சூப்பர்வைஸ் பண்ணது யாரு அப்படின்னா மேஜர் ஜெனரல் லெஸ்லி க்ரோவ்ஸ். அண்ட் அதோடைய சயின்டிபிக் டைரக்டர் யாரு அப்படின்னா இந்த உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பிசிசிஸ்ட் ஜே ராபர்ட் ஓப்பன்ஹைமர். இவங்களுடைய ஒரே டார்கெட், ஒரே ஒரு குறிக்கோள் என்ன அப்படின்னா ஒரு அட்டாமிக் பாம், ஒரு அணுகுண்டு ஒன்றை உருவாக்கணும். அதுவும் சாதாரணமான பாம் கிடையாது. ஒரே ஒரு பாமை யூஸ் பண்ணி ஒரு என்டையர் சிட்டியே சுடுகாடா மாத்துற அளவுக்கு அது பவர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி பல வருடங்களா நடந்த சீக்ரெட் ரிசர்ச், உயிருக்கே ஆபத்தான பல டேஞ்சரஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஃபண்டிங், இது எல்லாத்துக்குமே அப்புறமா ஃபைனலா ஜூலை 16, 1945 நியூ மெக்சிகோல இருக்கிற ஒரு பாலைவன ஏரியால மனித குல வரலாற்றிலேயே முதல் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் ரொம்பவே ரகசியமா கண்டக்ட் பண்ணப்படுது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க டெஸ்டுடைய பெயர் தான் ட்ரினிட்டி டெஸ்ட். அப்படி அந்த பாம் வெடிச்ச அடுத்த சில செகண்ட்ஸ்ல அங்கிருந்த வானமே அப்படியே ஒரு நெருப்பு பந்து மாதிரி, ஒரு ஃபயர் பால் மாதிரி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அந்த பாம் வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு மாசிவான ஷாக் வேவ் பல கிலோமீட்டர் தூரம் வானத்தை தொடுற அளவுக்கு காளான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மஷ்ரூம் கிளவுட் அங்க உருவாக ஆரம்பிச்சது. ஆக்சுவலா அந்த வெடிப்பை பார்த்துட்டு அங்கிருந்த சயின்டிஸ்டாலேயே அதை நம்ப முடியல. அவங்க எல்லாருமே அப்படியே ஸ்தம்பிச்சு உறைஞ்சு போனாங்க. பிகாஸ் அவங்க யாருமே தங்களுடைய கனவுல கூட இமேஜின்
இமேஜின் பண்ணாத அளவுக்கு ஒரு பயங்கரமான அழிவு சக்தி அது. அந்த எக்ஸ்ப்ளோஷனை பார்த்த அடுத்த செகண்ட் அதோடைய சயின்டிபிக் டைரக்டரான ஓப்பன்ஹைமருடைய மைண்ட்ல ஒரு கோட் வந்துச்சு. அந்த கோட் தான் லேட்டர் ஹிஸ்டரியில ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த கோட். அப்படி இந்த ட்ரினிட்டி டெஸ்ட் சக்சஸ் ஆனதுமே அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு வரைக்கும் யாருமே மறக்க முடியாத அந்த இருண்ட நாட்கள் வர ஆரம்பிச்சது. அது ஆகஸ்ட் 6, 1945. ஜப்பான்ல இருக்கிற ஹிரோஷிமா சிட்டி மேல ஹியூமன் ஹிஸ்டரியுடைய முதல் அட்டாமிக் பாம் டிராப் பண்ணப்படுது. அந்த பாமுடைய பெயர் தான் லிட்டில் பாய். அந்த பாம் வெடிச்ச ஒரு சில செகண்ட்ஸ்ல அந்த மொத்த சிட்டியுமே ஒரு மிகப்பெரிய நெருப்பு புயலா மாறுச்சு. கண்ணுக்கு தெரிஞ்ச பில்டிங்ஸ் எல்லாமே அப்படியே சீட்டுக்கட்டு மாதிரி தரை மட்டமா நொறுங்கி விழுக ஆரம்பிச்சது. அந்த வெடிப்புடைய உஷ்ணம், அந்த வெடிப்புடைய ஹீட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்த மக்கள், அதாவது அந்த பாம் டிராப் பண்ணப்பட்ட அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்குள்ள இருந்த மக்கள் எல்லாருமே அவங்களுடைய கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அப்படியே சாம்பல் ஆயிட்டாங்க. வெறும் ஒரு நிழல் மாதிரி அங்கிருந்த செவுத்துல பதிஞ்சு போய் இறந்து கிடந்தாங்க. அப்ராக்சிமேட்டா கிட்டத்தட்ட 70,000 இருந்து 80,000 பேர் அட்டாக் நடந்த அன்னைக்கே சம்பவ இடத்துல உயிரை விட்டாங்க. பட் அந்த அட்டாக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா 1945 அந்த வருஷத்துடைய முடிவுக்குள்ள அந்த பாமுடைய கொடூரமான ரேடியேஷன் எஃபெக்ட்ஸால அங்க செத்தவங்களுடைய மொத்த எண்ணிக்கை சுமார் 1,40,000 வரைக்குமே போயிருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ஹிரோஷிமா இன்சிடென்ட்டை ஒவ்வொரு செகண்டும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத டீடைல்டா, ரொம்பவே டீடைல்டா ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவா ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல போட்டிருக்கோம். ரொம்பவே பயங்கரமா இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டாப் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதை பார்க்காம மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. பட் அமெரிக்கா ஜப்பான் மேல இப்படி ஒரு பாம போட்டுமே, இவ்வளவு பெரிய அழிவு ரத்த களரி நடந்துமே, அதுக்கப்புறமா கூட ஜப்பான் சரண்டர் ஆகல. ஆகஸ்ட் 9, 1945 தன்னுடைய 2வது அட்டாமிக் பாம ஜப்பானுடைய நாகசாகி சிட்டி மேல டிராப் பண்ணுது. அந்த பாமுடைய பெயர் தான் ஃபேட் மேன். இதுடைய இனிஷியல் எக்ஸ்ப்ளோஷன்ஸ்ல மட்டும் சுமார் 40,000 பேர் உடல் செதறி உயிரிழந்தாங்க. அந்த வருஷத்துடைய முடிவுக்குள்ள செத்தவங்களுடைய எண்ணிக்கை 70,000 இருந்து 80,000 வரைக்கும் ரீச் ஆச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கறத கேள்விப்பட்ட மற்ற உலக நாடுகள் எல்லாமே அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. ஏன்னா ஒரே ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி மொத்த சிட்டியுமே அழிக்க முடியுமா? ஒரே ஒரு பாம் இத்தனை மனித உயிர்களை எடுக்க முடியுமா அப்படின்னு ஹியூமானிட்டி, மனித குலமே ஃபர்ஸ்ட் டைம் விட்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையா சொல்ல போனா அதை கேட்டு நடுங்கிட்டு இருந்தாங்க. உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அழிவை நடத்தியிருந்தாலும் ஜப்பான் அப்பவுமே சரண்டர் ஆகல. பட் இங்கதான் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் மறைஞ்சிருந்துச்சு. அமெரிக்கா கிட்ட இன்னுமே ஒரு நியூக்ளியர் கோர் பேலன்ஸ் இருந்துச்சு. அதாவது இந்த 2 பாம் போட்டுமே ஜப்பான் சரணடையல அப்படின்னா அடுத்ததா வீசுறதுக்காக 3வது அட்டாமிக் பாமுக்காக ரொம்பவே ரகசியமா ரெடி பண்ணப்பட்ட ஒரு டெட்லி புளூட்டோனியம் கோர். அமெரிக்கா அந்த 3வது அட்டாமிக் பாமை ஜப்பான் மேல எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரொம்பவே தீவிரமா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அப்பதான் யாருமே எதிர்பாராத ஒரு மாபெரும் வரலாற்று சம்பவம் அதுக்கு முன்னாடியே நடக்குது. ஆகஸ்ட் 15, 1945 ஜப்பானுடைய பேரரசர் ரேடியோல தன்னுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கிறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஜப்பான் மக்களை மட்டும் இல்ல, அதை கேட்டுட்டு இருந்த மற்ற உலக நாடுகளையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துச்சு. ஏன்னா ஹிஸ்டரியில முதல் முறையா ஒரு ஜப்பானுடைய எம்பரர் பப்ளிக்கா ரேடியோல பேசுறது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படி ஒரு இந்த ஸ்பீச்ல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஜப்பான் சரண்டர் ஆகுது. வேர்ல்ட் வார் 2ல ஜப்பான் தன்னுடைய தோல்வியை அதிகாரப்பூர்வமா ஒத்துக்குது அப்படிங்கிறது தான். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த நிமிஷம் அமெரிக்கால இருந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி உறைஞ்சு போனாங்க. பிகாஸ் 3வது அட்டாமிக் பாமுக்கான கோர் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி அடுத்த தாக்குதலுக்கு பெர்ஃபெக்ட்லி ரெடியா வச்சிருந்தாங்க. பட் இப்ப போர் முடிஞ்சதுனால அந்த அட்டாமிக் பாமுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லாம போச்சு. ஆக்சுவலா SDA அந்த அட்டாமிக் பாமுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த அந்த புளூட்டோனியம் கோருடைய டீடைல்ஸை நீங்க கேட்டாலே அது எவ்வளவு ஆபத்தான ஆயுதம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். SDA அந்த கோருடைய மொத்த எடை எவ்வளவு தெரியுமா? வெறும் 6.2 கிலோகிராம் தான். அது புளூட்டோனியம் கேலியம் அலாய் அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான மெட்டீரியல்ல செய்யப்பட்ட ஒரு உலோக பந்து. பார்க்கிறதுக்கு எக்ஸாக்ட்லி ஒரு சாஃப்ட் பால் சைஸ்ல தான் அது இருக்கும். இவ்வளோ சின்ன ஒரு பால் எப்படி ஒரு சிட்டியவே அழிக்கும் அப்படின்னு உங்களுக்கு
உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த கோர் ஒரு அட்டாமிக் பாம்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா? சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு பாம் வெடிக்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு ஒரு ட்ரிகர் இருக்கணும் இல்லையா? அந்த ட்ரிகர் தான் இந்த புளூட்டோனியம் கோர். இந்த சாஃப்ட் பால் சைஸ் கோரை பாமுக்குள்ள வச்சு சுத்தி இருக்கிற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மூலமா இத பயங்கரமான ஃபோர்ஸ்ல கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த பாலை நாலா பக்கமும் இருந்து கடுமையா அழுத்துவாங்க. அப்படி கம்ப்ரஸ் ஆகும் பொழுது அதுக்குள்ள இருக்கிற அணுக்கள், அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் ஒன்னோட ஒண்ணு அதிவேகமா மோத ஆரம்பிக்கும், உடைய ஆரம்பிக்கும். அதனால ஒரு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த செயின் ரியாக்ஷன் தான் நம்ம அப்படியே கண் சிமிட்டுற ஒரு நேரத்துல ஒரு மாபெரும் அணுகுண்டு வெடிப்பா மாற ஆரம்பிக்கும். ஹிரோஷிமா நாகசாகியில லட்சக்கணக்கான மக்களை சாம்பலாக்குன அந்த மெக்கானிசம் தான் இது. ஸோ இப்போதான் ஜப்பான் சரண்டர் ஆயிட்டாங்களே. ஸோ போர் முடிவுக்கு வந்ததால இந்த புளூட்டோனியம் கோர் ஒரு குண்டா உருமாறி யூஸ் பண்ணப்படவே இல்லை. அதனால ரொம்பவே பாதுகாப்பா அதை லேப்லயே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா எஸ்டிஏ சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு நியூக்ளியர் கோரை சும்மா லாக்கர்ல ஸ்டோர் பண்ணி மட்டும் வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய கண்ணுக்கு அது ஒரு ஆயுதமா தெரியல, மாறா அது ஒரு ரேர் ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டியா தெரிஞ்சது. அணு கதிர்வீச்சு எப்படி செயல்படுது, அதாவது ரேடியேஷன் பிஹேவியர் எப்படி நடக்குது, நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எப்படி நடக்குது, அதோடைய கிரிட்டிக்கல் லிமிட்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஆழமா ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு பெர்ஃபெக்ட் சாம்பிளா தான் அதை அவங்க நினைச்சாங்க. அதனால தான் அந்த புளூட்டோனியம் கோரை யூஸ் பண்ணி சயின்டிஸ்ட் பலவிதமான கிரிட்டிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட்ஸை கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன ப்ரோ கிரிட்டிக்கலி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சயின்ஸ் படி ரொம்பவே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இந்த புளூட்டோனியம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு அன்கண்ட்ரோல்டு நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கும். எந்த எக்ஸாக்டான த்ரெஷ்ஹோல்ட்ல, எந்த வினாடியில அது ஒரு ஆபத்தான சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேட்டுக்கு மாறும், அதாவது அது வெடிச்சு சிதறதுக்கு முந்தைய அந்த உச்சக்கட்ட எல்லையை ரொம்பவே துல்லியமா அதோடைய பவுண்டரிய எந்த இடத்துல அது இருக்கும் அப்படின்னு மெஷர் பண்றதுக்கு பேரு தான் கிரிட்டிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்சுவலா இது ஏதோ ஸ்கூல் காலேஜ்ல பண்ற சாதாரண எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய சாவுடைய விளிம்புல நின்று பண்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஒரு நூலிலை பிசுகுனா கூட உயிர் போயிடும். அதனால தான் அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாருமே இதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, டிக்லிங் த டிராகன்ஸ் டெயில் அப்படின்னு பேர் வச்சாங்க. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்பவே கொடூரமான தூங்கிட்டு இருக்கிற ஒரு டிராகனுடைய வாழை பிடிச்சு கிச்சு கிச்சு பண்றீங்க. அப்ப அந்த டிராகன் அமைதியா தூங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒருவேளை நீங்க பண்ற அந்த சின்ன அசைவுல அந்த டிராகன் கண்ணு முழிச்சுது அப்படின்னா என்ன ஆகும்? அடுத்த செகண்ட்லயே அது உங்களை உயிரோட எரிச்சு சாம்பலாக்கிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த புளூட்டோனியம் கோருமே எஸ்டிஏ. நீங்க பண்ற ஒரு சின்ன மிஸ்டேக் அல்லது ஒரு மில்லிமீட்டர் அளவிலான மிஸ்கால்குலேஷன் அடுத்த செகண்ட்லயே அந்த கோர்ல இருந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு லீத்தல் ரேடியேஷன் உங்களுடைய உடம்புக்குள்ள ஊடுருவும். ஆக்சுவலா அது உங்களை உடனடியா சாகடிக்காது. அப்படி அது ஊடுருவும் பொழுதும் உங்களுக்கு எந்த ஒரு வலியுமே அப்போதைக்கு தெரியாது. பட் அதுக்கப்புறமா உங்களை அது அணு அணுவா ஒவ்வொரு செல்லா சிதைச்சு இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கொடூரமான சாவு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்பவே சித்திரவதையை அனுபவிக்க வச்சு உங்களை சாகடிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த சாவுடைய விளிம்புல நின்னுதான் அன்னைக்கு நைட்டு ஹாரி டாக்லியன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இந்த நியூக்ளியர் கோர் உண்மையிலேயே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா சயின்ஸ் புரியாதவங்களுக்கு கூட புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த புளூட்டோனியம் ஸ்பியர், இந்த இரும்பு பந்து மாதிரி இருக்கு இல்லையா, இது நியூட்ரான்ஸை அப்படியே வெளியே தள்ளிட்டே இருக்கும். நார்மலா அப்படி வெளியே போற அந்த நியூட்ரான்ஸ் சுத்தி இருக்கிற காத்துல கலந்து கரைஞ்சு போயிடும். இதனால எந்த ஒரு ஆபத்துமே கிடையாது. இப்ப அந்த புளூட்டோனியம் ஸ்பியரை சுத்தி அந்த நியூட்ரான்ஸ் வெளியே போக முடியாத மாதிரி ஒரு டென்ஸ் மெட்டீரியலை யூஸ் பண்ணி அதை தடுத்து வச்சோம் அப்படின்னா சிச்சுவேஷன் அப்படியே தலைகீழா மாறிடும். வெளியே தப்பிக்க நினைக்கிற அந்த நியூட்ரான்ஸ் சுத்தி இருக்கிற அந்த மெட்டீரியல்ல பட்டு மறுபடியுமே திரும்பவுமே அந்த ஸ்பியருக்குள்ளேயே பவுன்ஸ் பேக் ஆகும். அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ள வர்ற அந்த நியூட்ரான்ஸ் உள்ள இருக்கிற புளூட்டோனியம் ஆட்டம்ஸை பயங்கரமான வேகத்துல ஹிட் பண்ணும். அந்த மோதல்ல தான் அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன் ட்ரிகர் ஆகும். அதாவது ஒரு ஆட்டம் ஸ்பிளிட் ஆகும், ஒரு அணு உடையும், அதிலிருந்து இன்னும் 2 நியூட்ரான்ஸ் வெளியே வரும். அந்த 2 நியூட்ரான்ஸ் போய் இன்னுமே 2 ஆட்டம்ஸ் ஸ்பிளிட்
ஹீட் பண்ணோம் அப்படியே 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். சில நொடிகள்ல இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு செயின் ரியாக்ஷனா மாற ஆரம்பிச்சிடும். இந்த செயின் ரியாக்ஷன் ஒரு சர்டன் லிமிட்டை, அந்த உச்சகட்ட எல்லையை தாண்டுற அந்த பாயிண்ட்டுக்கு போனதுமே அதை தான் சயின்டிஸ்ட் அவங்களுடைய பாஷையில சூப்பர் கிரிட்டிக்கலி அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் லெவலை தாண்டிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த கோர்ல இருந்து ஒரு மாசிவான ரேடியேஷன் பர்ஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்கும். அது ஆக்சுவலா ஒரு சாதாரண ஹீட் கிடையாது, சாதாரண லைட்டும் கூட கிடையாது ஸ்டே. அது கண்ணுக்கே தெரியாத இன்விசிபிள் ரேடியேஷன், ஒரு எக்ஸ்ரே மாதிரி. எந்த ஒரு தடையுமே மீறி மனித உடம்புக்குள்ள ரொம்பவே ஈஸியா ஊடுருவ செய்யும். அப்படி நம்முடைய உடம்புக்குள்ள அந்த ரேடியேஷன் உள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லையுமே, உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிஎன்ஏயுமே உரு தெரியாம மொத்தமா அழிச்சிரும். பட் இங்கதான் இன்னொரு மிகப்பெரிய பயங்கரம் ஒளிஞ்சிருக்கு. அந்த சூப்பர் கிரிட்டிக்கலி அப்படிங்கிற புள்ளி எப்ப ரீச் ஆகும், எந்த எக்ஸாக்ட் செகண்ட்ல அந்த கொடூரமான டிராகன் தன்னுடைய கண்ணை திறக்கும் அப்படிங்கிறது மட்டும் அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு டைம்ல தான் இந்த டெட்லி புளூட்டோனியம் கோரை வச்சு ரிசர்ச் பண்றதுக்காக அமெரிக்கா ரொம்பவே தீவிரமா டாப் யங் டேலண்டட் சயின்டிஸ்ட உலக அளவுல தேடிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த ஹாரியும் இந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல ஒரு ரிசர்ச்சரா ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்குது. நியூக்ளியர் பிசிக்ஸ் மேல அவருக்கு இந்த அபாரமான நாலேஜும் அவருடைய பிரில்லியன்ஸும் காரணமா அவர் ஸ்ட்ரெயிட்டா அந்த லேப்ல ஜாயின் பண்றாரு. அது சரியா ஆகஸ்ட் 21, 1945 ஜப்பான் சரணடைஞ்சு சரியா 6 நாட்கள் ஆயிருந்துச்சு. அன்னைக்கு மிட் நைட் நேரம். அந்த லேப் ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. லேப்ல ஆல்மோஸ்ட் யாருமே இல்ல. ஹாரி மட்டும் தனியா அந்த லேப்குள்ள ஒரு கிரிட்டிக்கலி எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்பவே உன்னிப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு துணையா கொஞ்சம் தூரத்துல, அதாவது ஒரு 10 இருந்து 12 அடி டிஸ்டன்ஸ்ல ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும் இருந்தாரு. அவரும் அவருடைய டெஸ்க்ல அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அன்னைக்கு ஹாரி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த அந்த ஆபத்தான எக்ஸ்பெரிமெண்ட் என்ன தெரியுமா? டங்ஸ்டன் கார்பைட் பிரிக்ஸ். அதாவது வெளியே போற நியூட்ரான்ஸை அப்படியே தடுத்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ரொம்பவே கனமான ஒரு அடர்த்தியான, பார்க்கிறதுக்கு செங்கல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளாக்ஸ். அந்த டங்ஸ்டன் கார்பைட் பிளாக்ஸை நடுவில் இருக்கிற அந்த புளூட்டோனியம் ஸ்பியரை சுத்தி ஒவ்வொன்னா ரொம்பவே கவனமா அடுக்கி வைக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அது. அவரு ஒவ்வொரு பிரிக்கையும் ஆட் பண்ணும் போதும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பியர்ல இருந்து வெளிவர்ற நியூட்ரான்ஸ் வெளியே போக முடியாம அகைன் அந்த ஸ்பியருக்குள்ளேயே போய் ரிஃப்ளெக்ட் ஆகி நியூட்ரான்ஸ் உடைய எண்ணிக்கை அதிகமாகி நியூட்ரான்ஸ் உடைய ஆக்டிவிட்டி கிராஜுவலி இன்க்ரீஸ் ஆகும். அதை மானிட்டர் பண்றதுக்காகவே பக்கத்திலேயே வச்சிருக்கிற அந்த நியூட்ரான்ஸ் கவுண்டர் மெஷின் அதோடைய ரீடிங்ஸை காட்ட ஆரம்பிச்சது. அதாவது அந்த கோர் மெல்ல மெல்லமா அந்த ஆபத்தான கிரிட்டிக்கலி லெவலை நெருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான் அது. மிட் நைட் நேரத்துல ஹாரி தன்னுடைய கையில இன்னொரு ஃபைனல் பிரிக் எடுத்துக்கிட்டு அந்த கோரை நோக்கி மெதுவா அந்த பிரிக்கோட தன்னுடைய கையை நகர்த்துறாரு. சரியா அதே நேரம் பக்கத்துல இருந்த அந்த நியூட்ரான் கவுண்டர்ஸ் திடீர்னு வார்னிங் லெவலை தாண்டி பயங்கரமான சத்தத்தோட பீப் பீப் அப்படின்னு அலற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகுது, ரொம்பவே டேஞ்சரஸான லெவலுக்கு போகுது அப்படின்னு ஹாரிக்கும் அந்த நிமிஷத்திலேயே புரிஞ்சிருச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த பிரிக்ஸை மறுபடியும் வெளியே எடுத்துட்டாலே போதும், நியூட்ரான்ஸ் எல்லாம் வெளியே போக ஆரம்பிச்சிடும். எகெயின் நியூட்ரான்ஸ் உடைய லெவல் அப்படியே கம்மி ஆயிரும். அதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ ஹாரியுமே எந்தவித பதற்றமுமே இல்லாம ரொம்பவே மெதுவா அவர் வச்ச அந்த ஃபைனல் பிரிக்கை அப்படியே பின்னாடி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. பட் அந்த ஒரு நொடி சாவுடைய விளிம்புல நடந்த அந்த ஒரு சின்ன பிசகல் ஹரியுடைய கையில் இருந்த ரொம்பவே வெயிட்டான அந்த டங்ஸ்டன் கார்பைட் பிரேக் அவருடைய கையிலிருந்து அப்படியே ஸ்லிப் ஆகி டைரக்டா எந்த ஒரு தடையுமே இல்லாம அந்த புளூட்டோனியம் ஸ்பியர் மேல அப்படியே விழுகுது. அப்படி அந்த பிரிக்கு விழுந்த அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த புளூட்டோனியம் கோர் இன்ஸ்டன்டா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சது. அடுத்த செகண்ட் அந்த லேப்ல இருந்த மொத்த ரூமுமே யாருமே இதுவரைக்கும் பார்த்திராத அளவுக்கு ஒரு பயங்கரமான, நம்மளுடைய கண்ணையே பறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ப்ளூ கலர் ஃபிளாஷ்ல பிரகாசமா ஒளிர ஆரம்பிச்சது. எஸ், அந்த சின்ன இரும்பு பந்துக்குள்ள தூங்கிட்டு இருந்த அந்த கொடூரமான டிராகன் இப்ப தன்னுடைய கண்ணை திறந்துருச்சு.
அப்படி அந்த பயங்கரமான ப்ளூ கலர் ஃபிளாஷ் வந்த அடுத்த நிமிஷம் அந்த லேபுக்குள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே ஹாரி ரொம்பவே வேகமா செயல்படுறாரு. எந்த கையிலிருந்து அந்த பிரிக் ஸ்லிப் ஆச்சோ எந்த வித ப்ரொடெக்ஷனுமே இல்லாம டைரக்டா அந்த கோர் மேல விழுந்த அந்த பிரிக்கை அப்படியே வெளியே எடுக்கிறாரு. ஹாரி பண்ணுன அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஆக்ஷன்னால அந்த செயின் ரியாக்ஷன் உடனடியா ஸ்டாப் ஆகி அந்த இடமே ஒரு மிகப்பெரிய நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனா மாற இருந்த அந்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்படுது. பட் எஸ்டிஏ அந்த லேப் தப்பிச்சாலுமே ஹாரி தப்பிக்கல. அந்த ப்ளூ ஃபிளாஷ் வந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல கண்ணுக்கு தெரியாத அந்த ரேடியேஷன் வேவ்ஸ் எந்த ஒரு தடையுமே இல்லாம ஹாரியுடைய உடம்புக்குள்ள போயிருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பிரிக்கை ஹாரி தன்னுடைய கையால ரிமூவ் பண்ணும்போதே ஹாரியுடைய கையில ஒரு விசித்திரமான கூச்ச உணர்வு அவருக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அவருடைய உள்ளங்கை முழுக்க ஒரு இயற்கைக்கு மாறான வெப்ப உணர்வு அவருக்கு பரவ ஆரம்பிச்சது. பட் அந்த டைம்ல அவருக்கு வலிக்கல. பட் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்ச அந்த நிமிஷத்திலேயே ஒரு பிரில்லியன்ட் சயின்டிஸ்டான ஹாரிக்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராகவே புரிஞ்சது. எல்லாமே கையை மீறி போயிருச்சு. இன்னையோட நம்மளுடைய கதை முடிய போகுது அப்படிங்கிறது தான். அதிலிருந்து கொஞ்ச நேரத்திலேயே ஹாரிய அவசரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. முதல் சில நாட்கள்ல ரொம்ப சாதாரணமான சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு. குமட்டல், வாந்தி, எக்ஸ்ட்ரீமான வீக்னஸ் இதுதான் அவருக்கு இருந்துச்சு. அங்கிருந்த டாப் டாக்டர்ஸ் என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கறாங்க. பட் நாளாக சிம்டம்ஸ் இனிமே கொடூரமா மாற ஆரம்பிச்சது. முதல்ல அந்த பிரிக்க தொட்ட அவருடைய கை ஃபுல்லாவே பெரிய கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா ரொம்பவே மோசமான ஸ்கின் டேமேஜஸ். எந்த அளவுக்கு அப்படின்னா படிப்படியா அவருடைய உடம்புல இருந்த சதை முழுவதுமே அப்படியே அழுக ஆரம்பிச்சது. அவருடைய தோள்கள் எல்லாம் தானாவே உறிஞ்சு கீழே விழுக ஆரம்பிச்சது. அந்த லீத்தல் ரேடியேஷன் அவருடைய பாடியில உள்ளிருந்த ஒவ்வொரு செல்ல மொத்தமா அழிச்சிட்டு இருந்துச்சு. ஹாரி அணுவா துடிச்சு செத்துட்டு இருக்கும்போது கூட அவருடைய ஃபேமிலிய டாக்டர்ஸ் அவரை பார்க்கறதுக்காக அனுமதிக்கல. பிகாஸ் இந்த அளவுக்கு சிவியரான ரேடியேஷன் எக்ஸ்போசர் வாங்கின அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் கான்டாக்ட் வச்சுக்கிறது மற்றவங்களுக்குமே ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் டாக்டர்ஸ் கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலா லேட்டர் கால்குலேஷன்ஸ் படி அன்னைக்கு நைட்டு நடந்த அந்த விபத்துல ஹாரி சுமார் 510 ரெம் அளவுக்கு கொடூரமான ரேடியேஷன் எக்ஸ்போசரை வாங்கியிருந்தார் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கணக்கு சொல்லணும் அப்படின்னா, கம்பேரிஷனுக்காக சொல்லணும் அப்படின்னா, நார்மலா ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துல எவ்வளவு ரேடியேஷனை தாங்க முடியும் அப்படின்னா வெறும் 5 ரெம் மட்டும்தான். ஒரு வருஷத்திலேயே 5 ரெம் மட்டும்தான் தாங்க முடியும் அப்படின்னா அந்த ஒரு சில செகண்ட்ஸ்ல ஹாரி 500 ரெம், அதாவது 100 மடங்கு அதிகமான ரேடியேஷனை தன்னுடைய உடம்புக்குள்ள வாங்கியிருந்தாரு. நாட்கள் போக ஹாரியுடைய கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டே போச்சு. 24 வயசு இளைஞனுடைய உடம்பு பார்க்கறதுக்கே பயப்படுற அளவுக்கு உருக்குலைஞ்சு போச்சு. ஃபைனலி செப்டம்பர் 15, 1945 சரியா 25 நாட்கள் கழிச்சு நரக வேதனைய வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான சித்திரவதை அனுபவிச்சு ஹாரி டாக்லியன் தன்னுடைய உயிரை விடுறாரு. அவர் இறக்கும் பொழுது அவருடைய வயசு வெறும் 24 தான். உலக வரலாற்றிலேயே ஒரு கிரிட்டிக்கலி ஆக்சிடென்ட் காரணமா கதிர்வீச்சுக்கு பலியாகி உயிரிழந்த முதல் மனிதர் அப்படின்னா அது ஹாரி தான். இப்படி ஹாரியுடைய மரணத்துக்கு அப்புறமா சயின்டிஸ்ட் எல்லாத்துக்குமே பயம் வந்தாலுமே அதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நிக்கல. ஆக்சுவலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நம்ம கையால பண்ண வேண்டாம், ரிமோட் டிவைசஸை வச்சு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. பட் அதை பேசினாங்களே தவிர யாருமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எகைன் அந்த டிராகனுடைய வாழைத்தான் மறுபடியும் பிடிச்சாங்க. அப்படி அந்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல அடுத்து உள்ள வந்தவர் தான் லூயிஸ் ஸ்லாட்டின். நியூக்ளியர் வெப்பன்ஸ் அசம்பிளில மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் இவர். அது மே 21, 1946 அன்னைக்கு லூயிஸ் தன்னுடைய அந்த டேஞ்சரஸ் கிரிட்டிக்கலி டெக்னிக்கை மற்ற சயின்டிஸ்டுக்கு லைவா டெமோ பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. பிகாஸ் அவர் அந்த லேபில் இருந்து சீக்கிரமாவே ரிலீவ் ஆக போறாரு. ஸோ அவருக்கு அப்புறமா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டினியூ பண்ண போற அல்வின் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டுக்கு தான் லூயிஸ் அந்த ப்ரொசீஜரை லைவா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாரு. சொன்னா நம்புவீங்களா ஸ்டே? எகெயின் அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட். இந்த முறை ஒரு ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்க்ரூ டிரைவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருக்கு. அதே போல செயின் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் லூயிஸ் ரொம்பவே க்ளோஸா இருந்ததால அந்த ரேடியேஷனுடைய மேக்ஸிமம் டோஸ் எந்த ஒரு தடையுமே இல்லாம நேரடியா அவருடைய உடலுக்குள்ள ஊடுருவி போச்சு. இந்த முறையும் ஆக்சிடென்ட் நடந்த உடனே லூயிஸை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் ஹாரி மாதிரி இல்லாம முதல் சில மணி நேரங்கள்லயே அவருக்கு சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஹாரிக்காவது ஒரு 2-3 நாட்கள் கழிச்சு தான் அவருடைய கையில கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சது. பட் லூயிஸ்க்கு ஆக்சிடென்ட் நடந்த
அடுத்த சில மணி நேரங்களிலேயே அவருடைய கையெல்லாமே வீங்க ஆரம்பிச்சது. ஹாரியை விட இவருடைய கண்டிஷன் இன்னுமே கொடூரமா மாறுச்சு. அவருடைய உடம்புல இருந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே சிதைய ஆரம்பிச்சது. அவருடைய உடம்பு முழுக்கவே கொப்பளங்கள் வர ஆரம்பிச்சது. அந்த கொப்பளங்கள் வெடிச்சு சிதற ஆரம்பிச்சது. அண்ட் ஒன்னு தெரியுமா எஸ்டிஏ, டாக்டர்ஸ் உடைய ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா லூயிஸ் கிட்டத்தட்ட 2100 ரெம் அளவுக்கு அந்த ரேடியேஷன் எக்ஸ்போசரை வாங்கியிருந்தாரு. இதுக்கு முன்னாடி இறந்து போன ஹாரி 500 ரெம் தான் வாங்கியிருந்தாரு. நினைச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கே வெறும் 5 ரெம் தான் ரேடியேஷன் எக்ஸ்போசரை தாங்க முடியும். இப்படி இருக்கிறப்ப ஒரு செகண்ட்ல 2100 ரெம் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இங்க இன்னொரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன். அந்த ரேடியேஷன் நம்மளுடைய உடம்புக்குள்ள போற அந்த ஒரு செகண்ட் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு வலியுமே இருக்காது. ஆனா அப்படி அது ஊடுருவி போகும் பொழுதே நம்மளுடைய டிஎன்ஏ செல்கள் எல்லாத்தையுமே சிதைச்சிரும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அப்பவே நம்மளுடைய உடம்பு செத்து போயிடும். அப்படி அதுக்கப்புறமா அந்த செத்து போன உடம்புக்குள்ள அழுகிட்டு இருக்கிற உடம்புக்குள்ள தான் நம்ம இருப்போம். அடுத்த சில மணி நேரங்கள் அல்லது அடுத்த சில நாட்கள்ல அந்த நரக வேதனை ஆரம்பிச்சிடும். லூயிஸ் ஆக்சிடென்ட் நடந்து சரியா 9வது நாள் வார்த்தைகளால விவரிக்க முடியாத தாங்க முடியாத வலியோட மே 30, 1946 தன்னுடைய 35வது வயசுல துடிச்சு உயிரை விட்டாரு. இந்த புளூட்டோனியம் கோர் ஆல்ரெடி ஒரு பிரில்லியன்ட் சயின்டிஸ்டுடைய உயிரை எடுத்துருச்சு. இப்ப தன்னுடைய 2வது விக்டிமுடைய உயிரையுமே ரொம்பவே கொடூரமா எடுத்திருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அந்த லேப்ல இருந்த சயின்டிஸ்டுடைய மத்தியில அந்த கோருக்கு ஒரு டெரிஃபைங்கான நிக்நேமை உருவாக்குச்சு. அதுதான் தி டீமன் கோர். So, my dear SDA investigators, நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்மளுடைய SDA ஒருத்தர் ரொம்ப நாளா இந்த இன்சிடென்ட்டை பத்தி போடுங்க அப்படின்னு நம்மளுடைய எல்லா வீடியோலையுமே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு அடுத்தது என்ன வீடியோ வேணும், என்ன டாபிக்ல கேஸ் வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.